பரமசிவன் ஃபாத்திமா இந்த வாரம் தக் லைஃபோட மோதுற படங்களில் ஒரு மிக முக்கியமான படமாக கருதப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நடிகர் பட்டாளமும் இது பேசக்கூடிய கருத்தும் அப்படிங்கிறது தான். இதில் இருக்க நடிகர் பட்டாளம் அப்படின்றப்போ விமல், சாயாதேவி, எம்எஸ் பாஸ்கர், கூல் சுரேஷ், காதல் சுகுமார் அப்படிங்கிற நடிகர் பட்டாளம் ஒரு பக்கம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மொத்தம் 4 பேர். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இசக்கி காரவணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி செல்வராஜ், சிவகுமார், மகாலிங்கம் சொல்லிட்டு டைரக்டரோட பட்டாளம் ஒரு பக்கம். இப்படியா எடுக்கப்பட்ட ஒரு படம் என்ன மாதிரியான கருத்தை சொல்லுது, இது தக் லைஃப்க்கு ஒரு சிறந்த போட்டியாக இருக்குமா, அந்த போட்டியை தாண்டி இந்த வாரம் வெளிவந்த படங்களில் பரமசிவன் ஃபாத்திமா என்ன மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குது, நான் உங்கள் விஜய் டாமினிக். பொதுவாக ஒரு ஊர் நாடுனா அதுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கணும், மனம் இருக்கணும். சுப்பிரமணியபுரம் எப்படி? இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் சுப்பிரமணியபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே தாயா பிள்ளையா இருக்காங்க. ஹிந்து அப்படிங்கிற ஒரு மதத்தை சார்ந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட வாழ்வாதாரம், அதாவது தனக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க எல்லாருமே மதம் மாறிக்கிறாங்க. ஹிந்துவாக இருக்கவங்களாம் முஸ்லீமாவும் கிறிஸ்டினாவும் மாறுறாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து வேலைகளும் கிடைக்குது. அப்படி முஸ்லீமாவும் கிறிஸ்டினாவும் மாறுறவங்க எந்த மதத்துலேருந்து வந்தாங்களோ அந்த மதத்தை வந்து சாத்தான்னு சொல்கிறது, அந்நியர்னு சொல்கிறது, ஒதுக்கி வைக்கிறது. அதாவது ஹிந்துலேருந்து கிறிஸ்டினா மாறினதுக்கு அப்புறமா நீ வந்து உன்னோட சாமி பெருசுன்னு சொல்லி வேணான்னு சொல்லலை, ஆனால் என்ன நீ கேவலன்னு சொல்லி ஒதுக்குறல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை பேசக்கூடிய ஒரு படமாகவும், கிறிஸ்டினுக்கும் சுப்பிரமணியபுரங்கிற இந்துவிற்கும் நடந்த கலவரத்துல ஒரு முஸ்லீம் துப்பி கிடைச்சு. அதே நேரம் இப்படி பிரிஞ்ச கிறிஸ்துவ மதத்தில் இருக்க ஒரு பொண்ணும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனும் காதலிக்கிறாங்க. இவங்க திருமணம் பண்ணும்போது அவங்கள கொலையும் பண்ணிடுறாங்க. இது ஸ்பாய்லராகவே இருக்கட்டும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லா இன்டர்வியூலுமே சொல்லிட்டாங்க இது ஒரு பேய் படம், நான் வந்து பேயா பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இதில் வந்து அந்த கிறிஸ்துவ பொண்ணும் ஹிந்து பையனும் கல்யாணம் பண்ணுற நேரத்தில் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் பேயா வந்து அவங்க கொலை பண்ணவங்களெல்லாம் வந்து பழி வாங்குறாங்களா இல்லையா? அதே நேரம் இப்படிப்பட்ட மத பிரச்சனை இருக்கிற அந்த பிரிஞ்சு போய் இருக்கிற அந்த 3 ஊரை எப்படி இவங்க ஒன்றா சேர்க்குறாங்க, ஒரு 2 ஆவி வந்து எப்படி ஒன்றா சேர்த்து ஒரு மதமாக மாற்றுது அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஒன்லைனாகவும் இருக்குது. இதுதான் அந்த படத்தோட ஓவரால் கதையாகவும் இருக்குது. ஃப்ளெக்ஸி மாதிரி ஆளுகிட்ட பணத்தை கொடுத்து மதம் மாற்ற சொல்கிறீங்க, மாறுறவனும் மாறாதவனும் சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு பேர் மதக்கலவரங்கிறீங்க. படம் தொடங்கினதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று வந்தது. அது நாம் ரிவ்யூ பண்ணியிருந்தா யோகி பாபு நடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேய் அப்படிங்கிற பேரில் ஒன்று வரும், ஆனால் உருவமாக வந்து நிற்கும், பேசும், ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தொடும், எல்லாத்தையும் தூக்கி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நம்மளும் காலம் கடந்து, அதாவது வா அருகில் வா காலத்திலேருந்து இப்போ கடைசியாக வந்து அரண்மனை படம் வரைக்குமே பேயினாலே என்ன, அது ஒரு உடம்புல போனால் தான் வந்து ஒரு விஷயத்தை தொட முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்குவோம். அதே நேரம் ரெண்டாவது டே பேயினா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படத்தில் சினிமாலே பார்த்து கிளீஷே ஆகிட்டோம். ஆனால் இவங்க அப்பட்டமாக உடைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் நம்மளால் ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயம். படம் தொடங்கினதுலேருந்தே விமலும் சாயாதேவியும் பேய் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நார்மலான பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு கொலை பண்ணுற வரைக்குமே எப்படி இவங்க கொலை பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் தான் பிரேக் ஆகும். இவங்க பேயாக இருந்தால் தானே இவங்க வந்து இப்படி இருக்கிறதுக்கு, இவங்க 2 பேரும் ஆத்மா அப்படின்வாங்க. அதாவது ஒரு நல்லதை நினச்சி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆத்மா, அவங்க வந்து ஃபுல்லாக கெட்டதை நினச்சி கெட்டதே பண்ணணுன்னு இருந்தாங்கன்னா அவங்க பேய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். சரி, இதை ஒரு பக்கம் விட்டுருவோம். இதை ஒரு பக்கம் விட்டதுக்கப்புறமா அதுக்கு நம்ம கிளைமேக்ஸில் கூட இவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வைக்கிறாங்க. நம்ம வந்து படத்தில் காட்டும்போது தான் விமலாவும் சாயாதேவியாவும் காட்டுறோம். ஆனால் இவங்க அதாவது அந்த படத்தோட கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரோட உடம்புல தான் பூந்து எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க அப்படின்றத கிளைமேக்ஸில் கூட நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அதை தாண்டி இதில் பேசப்பட்ட கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, படம் எடுத்தால் ஒன்று ஜாதியை தொடணும், இல்லை மதத்தை தொடணும், எவ்வளோ கண்டென்ட், கிராஃப்ட், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இருக்குது. பட் அதை தாண்டி இங்கே ஜாதியை மதத்தையும் தொட்டால் அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, முதல்ல வந்து அந்த சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற ஊரை காமிச்சதாக இருக்கட்டும், அது பிரிஞ்ச விதத்தை காமிச்சதாக இருக்கட்டும், ஒரு புறம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறதெல்லாம் யாக்கோபுரம் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் இஸ்லாமியர்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டை அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்து மக்கள் இருக்கிறதெல்லாம் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற மாதிரியுமா ஒரு பிரிவை காட்டுறாங்க. சரி, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அதை தாண்டி எப்படி சொல்கிறது, இஸ்லாம் மதத்தை தொட்டால் நம்ம தவறாக சித்தரிக்கப்பட்டோம்னா என்ன விஷயம் தெரியல. இஸ்லாம் மதத்தை ஒரு லைட்டாக தடவி கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு முழுக்க கிறிஸ்டியன்ஸ் விசஸ் இந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது. என்ன அந்த 50 சாக்லேட்டு பிட் நோட்டீஸை விடலையா? இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப கூட டேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, தவறாக எதுவுமே சொல்லலை, வெள்ளைக்காரன் வந்து அவனோட மதத்தை நம்மள்ட்ட பரப்பிட்டு போயிட்டான், இப்போ அதுதானே இங்கேயே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறார். பட் படம் பார்த்து முடிக்கிற வரையும் இன்னும் தேனியிலையோ இல்லைனா பெரிய நம்ம வந்து ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. இங்கே வந்து மதமாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது, கட்டாய மதமாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரியும். பட் இவ்வளோ அப்பட்டமாக நடக்குதா, ஒரு ஊரே எதிர்த்தாலும் திரும்ப ஆப்போசிட்டில் நின்று பண்ணுற அளவுக்கான ஒரு மதமாற்றத்தை எடுத்து ஒரு இடத்துல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரம் நமக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, மேக்கிங் வைஸாக பல இம்மெச்சூரான மேக்கிங் இருக்குது. அதை வந்து நான்
எந்த இடத்துல நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது, அந்த அளவு குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இம்மெச்சூரான மேக்கிங் பண்ணியிருக்காங்க. மெச்சூர் மேக்கிங் கிடையாது, ஒரு இம்மெச்சூரான மேக்கிங். அதை நம்ம குறைய அந்த அளவு வந்து ஒரு இம்மெச்சூர் மேக்கிங் இருக்குது. அதான் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து நடக்கிற கொலைக்கு அங்கேயே கேம்ப்பு டென்ட்டெல்லாம் போட்டு ஒரு போலீஸ் டீம் இருப்பாங்க. சரி, ஓகே. அந்த போலீஸில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி என்ன பண்ணுவார்னா, ஒரு கொலை நடந்துச்சுன்னா நேராக கார் எடுத்துகிட்டு வருவார். வந்து அங்கே இருக்க ஒரு ஆள்கிட்ட பேசுவார், திடீர்னு கார் எடுத்துகிட்டு போவார். திடீர்னு என்ன பண்ணுவார், யார் மேலே சந்தேகம் வருதோ கார் எடுத்துகிட்டு போவார், பேசுவார், வந்துடுவார். அப்போ என்னடா இது இந்த ஷார்ட்னால என்ன யூஸ் இருக்குது? நீ வந்து பேசுகிறனால ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண அங்கே நடந்த விஷயத்தை வந்து பேசிட்டு போகிறதுக்கு மாதிரியான ஷார்ட்ஸ் இருக்கும். இது மாதிரியான வேஸ்ட் ஆஃப் ஷார்ட்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த படம் வந்து வெறும் ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க வந்து எல்லாரும் ஈஸியாக கொலை பண்ணிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் லூப்பே இல்லாத நிறைய விஷயங்கள், காமெடியே வராத ஜோக்குகள் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதே நம்ம வந்து லிட்டரலாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு கட்டத்தில் எங்கே நம்மளுக்கு வந்து அதிக அளவில் வெறுப்புகள் வருது அப்படின்னா, இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் ஜாதியை மதத்தை வச்சு தடவி ஒரு படத்தை எடுப்பாங்க? அது யாராக இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யும் இல்லையா? அதாவது நம்ம சொல்கிற மாதிரி தான், உன்னோட மதம் நீ வந்து பெருசுன்னு சொல்ல ஒத்துக்கலாம், ஆனால் இன்னொரு மதம் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அதுவும் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு, குறிப்பாக தமிழகத்தில் வாழ்ந்துட்டு இந்த ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு நம்மளாம் வந்து வெட்கப்படணும். பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்கல்ல, ஒன்றிய குலவும் ஒருவனே தேவன்னு. அப்போ உடையெல்லாம் கழட்டிருங்க, எல்லாம் ஒரே கொஸ்டா மாறிடும். சரி, ஓகே. வெள்ளைக்காரன் வந்தான், அடிமைப்படுத்தினான், நீயும் என்னோட கடவுளை கும்பிட்டாதான் உன்னை உயிரோட விடுவேன், உனக்கு வந்து நிறைய வரி விலக்கு கொடுப்பேன், உனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுப்பேன், ஸ்கூல் கொடுப்பேன், உனக்கு படிப்புகள் கொடுப்பேன், மருத்துவம் கொடுப்பேன்னு சொன்னால் ஓகே, அதை ஏற்றுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிறிஸ்தவராக மாறி வாழ்ந்துட்டாங்க. சரி, இப்போயும் அதே மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மேல்நாட்டிலேருந்து பணம் வருது, இந்த பணத்தை வந்து திருச்சபையிலலாம் வாங்கிக்கிட்டு நிறைய குடும்பத்தை வந்து இந்து குடும்பத்தெல்லாம் கிறிஸ்தவத்தாக மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இவர் சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னும் எவ்வளோ ஊர்களில் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இந்த ரிவ்யூ பார்க்குற உங்கள் ஊர்லலாம் இது மாதிரி இருக்கா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை உங்கள் ஊரில் அப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என் ஊரில் பார்க்குற வரையும் நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் வந்து கடவுளை ஒரு தடவை பிரார்த்திங்க, ஆண்டவரை தேடுங்க, கர்த்தர்கிட்ட ஒரு தடவை உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, வீடு வீடாக போய் இதை படிங்க, நீங்கள் வந்து கிறிஸ்தவராக மாறுங்க, நீங்கள் இந்த கடவுளை விட்டோலிங்க அப்படியெல்லாம் வந்து என் ஊர் சைடில் அப்படி நான் அதுவரையும் பார்த்ததில்லை. இங்கே சென்னையில் ஒரு சில இடங்கள் அது மாதிரி பிரச்சனைகள் நடந்து எவ்வளோ வீடியோக்களில் நியூஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இவ்வளோ அட்டராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கதை இப்படி இருக்குது, இந்த கதைக்கு இவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ மேலேயே மிகப்பெரிய ஒரு சந்தேகம். ஒரு மெச்சூர்டு ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர். அவர் இதில் ப்ளே பண்ணியிருக்க ஒரு ரோலு ரொம்பவே ஒரு ஷாக்கான ஒரு விஷயமா இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் இன் ரீசெண்ட் டைம்ஸ் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட், நம்ம வந்து அவர் அண்டர் ரேட்டடாக வச்சுட்டோம். எம்எஸ் பாஸ்கரை நம்ம கொண்டாடணுங்கிற அளவுக்கு அவரை தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுற ஒரு ஆள். கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாருக்கும் ஈக்குவலாக நம்ம அவரை பார்க்குறோம். ஒரு வெல் பர்ஃபார்மருங்கிற ஒரு மரியாதை அவர் மேலே நம்ம எப்போதுமே இருக்கும். அவர் வந்து எந்த கதையாக வேணால் கொடு, நான் பர்ஃபெக்டாக கொடுக்குறேன். அவர் டெல்லி கணேஷ்லாம் ஒரே கேட்டகரி அப்படின்ற பட்சத்தில் இப்படி ஒரு கதையை அவர் எப்படி எடுத்தார்? அவர் ஒரு சினிமாவை தாண்டி சொசைட்டியில் நம்ம எப்படி பிரதிபலிக்க போகிறோங்கிறத யோசிப்பார். நம்ம வந்து ஒரு சர்ச்சு பாஸ்டராக பண்ணுறோம், நிறைய இந்து மக்கள் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரோலு, நிறைய டைலாக்ஸ் நமக்கு இருக்குது. லிட்ரலி ஒரு விபூதி பூசுகிற மாதிரியான சீன்லாம் அவர் வந்து இந்த தீண்டாமல் பார்க்குறது, ஐயோ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் இவன் தப்பிக்கணுங்கிறது, அப்புறம் வந்து ஹிந்துவாக இருந்தால் அப்படி எப்படி வந்து எம்எஸ் பாஸ்கர் இதை ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஒருவேளை அவர்கிட்ட சொல்லப்பட்ட காட்சி ஒன்று டப்பிங்கில் வேறு பேசியிருந்தால் கூட நம்ம ஒத்துக்கலாம். டப்பிங்லேயுமே அதே தான் பேசியிருக்காங்க. அப்போ படம் பார்த்து முடிக்கிறப்ப எனக்கு சந்தேகமாக தான், எம்எஸ் பாஸ்கர் எப்போ அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் விமல், விலங்குக்கு அப்புறமா அண்ணன் விமல் வந்து நிறையா படங்கள் பண்ணிட்டார். ஒன்று ஒரு ஜானரில் இருக்கும். லாஸ்ட்டாக மாப்போசி, அதாவது சார்னு ஒரு படம் பண்ணார். முழுக்க பகுத்தறிவு சார்ந்த ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கல்விக்கு எதிராக எந்த சாமி வந்தாலும் அதை வந்து இது பண்ணக்கூடாது. அதுவும் குறிப்பாக அவர் போலிசாமியை பற்றி தான் பேசியிருப்பார். அந்த போலிசாமி மூலமாகவே அழிக்கணும், கல்வியை கொடுக்கணுன்ற ஒரு கண்டென்ட் இருக்கும் அந்த படத்தில். இது அப்படியே ஆப்போசிட்டாக எப்படி, ஆனால் இதில் வந்து விமல் நிறைய இடங்களில் நின்று ஒரு இந்துத்துவ டைலாக்ஸ்லாம் பேசலை, இந்துத்துவ சைடில் அவர் நிற்கலை. ஆனால் எப்படி இந்த ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டார்? இந்த படம் போட்டதுக்கப்புறமா கூட ஏன் ஒரு விஷயம் இது குறித்து கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ்லாம் காம்ப்ரமைசிங் வழக்கம் போல் அகோரிகள்லாம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு மந்திரம் கட்டு வச்சு, அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னா அந்த ஊரில் ஜாதி மதம்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க, அவங்களாம் பிரிய வேணாம், எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ்லாம் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு ஒரு ஸ்டாச்சு, அதாவது ஒரு கல்லிலேயே வந்து மஞ்சள்லாம் பூசி நம்ம கிராமப்புறங்களில் இருக்க மாதிரி மாலை பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடாங்க. இதுக்கு நடுவுலையே சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன பசங்க, அதாவது விமல் சின்ன வயசில் இருக்கும்போது நீ சாத்தானா நீ அரக்கனா அப்படின்னு சொல்லி சிவனை பார்த்து கேட்டு சிவனுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு ஷாட்லாம் பார்க்குறப்ப என்ன சொல்கிறது, இவர் வந்து ஓகே, இது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கு. இவர் வந்து ஒரு ஆன்மீக படம் போலனா வந்து ஒரு ஆன்மீக சிடி போடுறவர் அவசரப்பட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாரோ. இதை கேட்டால் கடைசி வரை அவர் என்ன பேசுகிறாருன்னா, வெள்ளைக்காரன் வந்தான் தான்,
அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்தால், முகமது கஜினி வந்தால், எவ்வளோ பேர் வந்தாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ராஜராஜ சோழன்லேருந்து எவ்வளோ பேர் ஒரு ஆண்ட பூமி தானே இது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. சரி, அவன் வந்துட்டு போனதுனால இப்போ இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் அதை வந்து ஒரு இம்மெச்சூராக மேக் பண்ண ஒரு விஷயம். சாயாதேவி அவங்க வந்து விமலோட நடிக்கிற 2வது படம். ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஆக்டிங் அதெல்லாம் ஓகே. பட் நிறைய இடங்களில் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே இருந்திருக்கலாமோ, ஆக்டிங் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஓவராலாக படம் பார்க்குறப்ப இமேச்சூரான மேக்கிங் ஒரு பக்கம் விட்ருக்கேன். ரைட்டிங் 4 பேர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் டைரக்ட் பண்ணியே எந்த ஒரு ஆங்கிள்லையுமே பெர்ஃபெக்ஷன் ஒன்றும் இல்லை. கூல் சுரேஷ் வராரு, காமெடி பண்ணுறாரு, சிரிப்பு வரல. காதல் சுகுமார் ஏதோ ட்ரை பண்ணுறாரு, சிரிப்பு வரல. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, நமக்கு அதில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் வரல. பெயின் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, பயம் வரல. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டாக ஒரு கதை சொல்கிறாங்க, நமக்கு சோகம் வரல. எதுவுமே வராமல் சும்மா உட்காந்து ஒரு படத்தை எப்படா பார்க்குறதுங்கிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் பரமசிவன் ஃபாத்திமா. அந்த படத்தோட டைட்டில் கேட்டப்ப ஒரு ஹிந்துக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் இருக்கிற ஒரு கதை போல் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சோம். உள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரியுது பாத்திமாங்கிறது முஸ்லீம் இல்லைப்பா, அது கிறிஸ்டின். நிறைய பேர் கிறிஸ்டினில் பாத்திமான்னு பேர் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வைப்பாங்க. அது வந்து ஒரு காமனான பேர் தான், அது எல்லாருக்கும் வைப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா முஸ்லீமுக்கும் இந்துக்கும் ஒரு பிரச்சனை போட்டோம்னா அது இந்த டைமில் எப்படி போய் முடிஞ்சிருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் கிறிஸ்துவத்தை தொட்டிருக்காப்புல. ஸோ கிறிஸ்துவத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, தன்னோட சொந்த அப்பாவையே திருச்சபையிலேருந்து வர காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு பையன் அடித்து கொள்வாங்கிற மாதிரியான ஒரு கதையெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காரு. அதுவும் போதையில் பண்ணியிருந்தால் கூட இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது, போதையில் சண்டை போட்டு கொண்டாங்கன்னு சொல்லிக்கலாம். சாதாரணமாக இருக்கும்போதே ஒரு அப்பாவை காசுக்கு ஆசைப்பட்டு கொள்வது, தங்கச்சியை கொள்வது, இதெல்லாம் என்னத்தை சொல்கிறேன்னு தெரில. ஓவராலாக பரமசிவம் பாத்திமா இந்த வாரம் ரிலீஸ் ஆன 4 படங்களுமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்சம் இதே கதையை மதம் சார்ந்து எடுக்காமல், ஒருவேளை மதம் சார்ந்தே எடுத்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம், அதாவது நம்ம பார்த்துருப்போம் சிவலிங்கான்னு ஒரு படம் இருக்கும். அதில் வந்து நம்ம சக்தி வந்து இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு சமையல்காரர் இருப்பார். அவரை திடீர்னு பார்த்தா ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டு கொண்டுறாங்க, அவர் பேயா வருவார். அது கூட ஒரு மதம் சார்ந்த படமாக இருக்குது. அருந்ததி படத்தில் ஆரம்பித்து எவ்வளோ படங்களில் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய பாய்கள் தான் பேய் ஓட்டுறதா வள்ளுவராக இருப்பார். முனி படம் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் பேய் ஓட்டுறதுனாலே நம்மளால தான் அப்படிங்கிறது தெரியுன்ற பட்சத்தில் அது வந்துருச்சு. அப்புறம் அவள் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. எவ்வளோ படங்களே கிறிஸ்டின்ஸும் வந்து பேய் ஓட்டுறது, ஹிந்துலேயும் எவ்வளோ மந்திரங்கள் போட்டு பேய் ஓட்டுறது, எவ்வளோ மதம் சார்ந்து பேய் படம் எவ்வளோ வந்துருச்சு. பட் ஒரு பேய் உருவாகிற காரணமே மதம் தான். அந்த மதம் இந்த பேய் வந்து ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்குதில்ல, ஒரு முடிவு கொடுக்குது. அந்த முடிவு எந்த மதம் சார்ந்ததாக இருக்குது, அதுதான் இங்கே பிரச்சனை. எல்லா மதம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட்டுட்டு என்ன எப்படி கும்பிடுங்கன்ட்டு ஒரு புது கிரியேஷனை உருவாக்கிட்டு போதில்ல, அங்கே தான் நமக்கு ஒரு மாதிரி என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த மாதிரி படங்கள் அடுத்த தலைமுறையை மறுபடியும் வந்து ஒரு மதம் சார்ந்து கொண்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி வந்து இதுக்கு முன்னாடி பேரன்பும் பெருங்கோபமும் படம் வந்து கொஞ்சம் ஜாதி ரீதியாக இருக்கும், இந்த படம் வந்து மத ரீதியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓவராலாக அந்த படம் பார்த்துட்டு எம்எஸ் பாஸ்கர் கிட்டேருந்து இப்படி ஒரு படம் நம்ம எதிர்பார்க்கல, விமல்கிட்டேருந்து இப்படி ஒரு படம் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு படம் தமிழகத்துக்கு ஏற்றதா இல்லையா, இல்லை இது வந்து வேணும் தான், கிறிஸ்துவர்கள் வந்து இந்துவில் தான் மாறினாங்க, அதனால் அவங்க எப்படி கிடையாது, அவங்க பேக் டு ஹிந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துக்கு நீங்கள் ஒத்து போகிறீங்களா, இல்லை இது ஒரு அன்வான்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.